ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சனிக்கிழமை ஒரு பக்கா சோம்பேறித்தனமான வீடியோ தாங்க. ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு வெளியெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ மாற்றிட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் மாற்றி நெய்வேதியம் வச்சு நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டேங்க. அதுதான் கரெக்டான வேலை நடந்தது. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டே இருந்தா. ஸோ தூங்கட்டுன்னு விட்டுட்டு அவரும் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பிட்டார். கிளம்புனதும் சமையல் செய்கிற வேலை இல்லைங்க, பழுது இருந்தது, அதே எல்லோரும் குடிச்சிட்டோம். ஸோ அதனால் நேற்று வச்சு பூண்டு குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டு பால் காய வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் வந்து பாப்பா எழுந்து வந்தால் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு குளிக்க வச்சு அவளை ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ஸ்கூட்டி ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டுவேன், பட்டு டேர்னிங்லலாம் வளைக்க தெரியாது. ஸோ அதனால் வீட்டாண்டே ட்ரை பண்ணலான்ட்டு வளைச்சி ஓட்டிகிட்டு இருந்தேங்க. வீட்டு எதிர்க்கே பெருசாக கார வாசல் இருக்குது, அங்கேயே ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்போவும் போல் நம்ம தான் துணி சேர்த்து வைக்க பிடிக்காது, அது இருக்கிற துணியெல்லாம் துவச்சி போட்டு காய வச்சுட்டு மதிய லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் செய்யலான்ட்டு பச்சரிசியும் எப்படி அது மட்டும் சாப்பிட மாட்டாங்க, ரசம் சாதமும் கேட்பாங்க. ஸோ வேசரிச்சு கொஞ்சம் ஊற வச்சுட்டு தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டேங்க. பாருங்கள், சூப்பராக பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரியே இருந்தது. தக்காளி சாதம் சூப்பராக இருந்தது. பச்சரிசியில் செய்யவே நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்ததுங்க. சரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டதும் பப்ளி பழம் இருந்ததுங்க வீட்டில். எல்லா பசங்களுக்கு அரிஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டு இருந்தா. ஒன்று இவளுக்கு மேக்கப் பண்ணிக்கணும், இல்லைனா மற்றவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடணும். வீட்டில் இருந்தால் இவளுக்கு இதே தாங்க வேலை. பாருங்கள், பவுடர் அடித்து மை இழுத்து பொட்டு வச்சு அவளாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வெளியே ஒரு புடவையில் ஊஞ்சல் கேட்டிருந்தா, ஊஞ்சல் கட்டி விட்டு விளையாடி முடிச்சிட்டா. விளையாடினதும் அவங்க பெரிய அக்கா ஏதோ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்காந்து செஞ்சுருந்தா, கூட உக்காந்து பார்த்துருந்தா. எனக்கு கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் கல்லெண்ணெய் காலி பண்ணிட்டாங்க. எண்ணெய், சோடா மாவு, லெமன் ஜூஸு, ஃபுட் கலரு எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருந்தா. கூட உக்காந்து பார்த்துட்ருந்தா. பாருங்க, ஃபைனல் டச்சாக அது பபுள்ஸ் வரணுமா. ஃபுட் கலர்லாம் போட்டு கீழே ஃபோன் வச்சு லைட் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. பாருங்க, பபுள்ஸ்லாம் நல்லா வந்திருந்தது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா துணி மடித்தா. சின்னது நானும் போய் துணி மடிக்கிறேன்னு சொல்லி மடிச்சுட்டு இருந்தா. இந்த பக்கம் பையன் ஹோம்ஒர்க் எழுதியிருந்தான். இவங்க வீட்டில் இருந்தால் மட்டும் ஏன் தான் இந்த வீடு இப்படி இருக்குதுன்னு தெரியலங்க. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டா காலையில் இவங்க போயிட்டு க்ளீன் பண்ணி வச்சுன்னா மறுபடியும் ஈவினிங் விளக்கேற்றும் போது தான் பெருக்குவேன். பட் இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வீடு க்ளீன் பண்ணுறதே வேலையாக போச்சுங்க. சரின்னு ஈவினிங் எல்லாம் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். வெளியே பாப்பா பெருக்கி க்ளீன் பண்ணிட்டா. சின்ன பாப்பா எதிர் வீட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் பால் வந்தது. பால் வாங்கி காய வச்சுட்டு இட்லி தாங்க செஞ்சுருந்தேன் டின்னருக்கு. இட்லி செஞ்சு டிஃபன் சாம்பாருங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். மணி 6 ஆச்சு. எப்பவும் போல் நிலவாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு டிவியில் கந்த சஷ்டி போட்டுட்டேங்க. போட்டு விட்டுட்டு சாம்பார் தாளித்து விட்டு இட்லியும் செஞ்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது சாம்பார். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சுட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேங்க. சின்ன பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. நானும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டு வந்தார். வர வழியில் சந்தை காய்கறி ஏதாவது வாங்கட்டுமான்னு ஃபோன் பண்ணார். சரி வாங்கிட்டு வாங்க, அப்படியே கருவாடு இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தார். பாருங்கள், குச்சி கருவாடுன்னு சொல்லலைங்களா குழம்புல போடுறது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இன்னொன்று தொக்கு மாதிரி வைக்கிற கருவாடும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு கிச்சன்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. இது தாங்க என்னோடய சனிக்கிழமை வேலைங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.